Welcome to Jazz Max, exercise 7.4, integral sum number 21. Last video 20 sums முடிச்சிருக்கோம். இப்போ second 21st sum. ஓகேவா 21 integral of x plus 2 by root of x square plus 2x plus 3 dx. ஓகேவா இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. மல்டிப்ளை 2 பண்ணலாம். t எடுத்தா 2x plus 2 வரும். அப்போ கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்றேன், நான் மல்டிப்ளை அண்ட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 1/2 கீழே ஒரு 2 மல்டிப்ளை பண்றேன், மேல ஒரு 2 பண்ணேன். அப்பதான் நம்மளுக்கு கொஸ்டினே வரும். ஓகேவா ரூட் ஆஃப் ஏன் பண்றேன்னு உங்களுக்கு சொல்றேன். 2x plus 3 dx இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஓகேவா இப்போ நான் 2 உள்ள எடுத்துட்டு போயிடலாமா. 1/2 integral of 2x plus 4 by root of x square plus 2x plus 3 dx இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்போ நான் 4 வந்து 2 plus 2ன்னு பிரிக்கலாம். 1/2 integral of 2x plus 4 எப்படி பிரிக்கிறேன், 2 plus 2 by root of x square plus 2x plus 3. ஓகேவா நான் பிரிச்சுட்டேன். இப்போ இந்த ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு டேர்மா எடுத்துக்கலாம், இது ஒரு டேர்மா எடுத்துக்கலாம். ஓகேவா இது ஒரு I1 integral 1 எடுத்துக்கலாம். dx போட மறந்துடாதீங்க, dx. அப்போ 1/2 integral of 2x plus 2 divided by root of x square plus 2x plus 3. ஓகேவா இது integral 1 எடுத்துக்கலாம். பிளஸ் இந்த 2 இந்த ஒரு டேர்ம் எடுத்துலாமா. 2 by root of 1/2 ரெண்டுக்குமே 1/2 ரெண்டுக்குமே உள்ள வரும். 1/2 உள்ள இங்கேயும் எடுத்துட்டு போனோம். இங்க 1/2 root of x square plus 2x plus 3 dx. அப்போ நான் இதை என்ன பண்றேன், தனித்தனியா நான் பிரிச்சாச்சு. இது integral 1 பிரிச்சுட்டேன், இது integral 2 பிரிச்சுட்டேன். இப்போ integral 1 கொஸ்டின் அது 1/2 integral of 2x plus 2 root of x square plus 2x plus 3 dx. ஓகேவா இது வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம t எடுத்தா போட முடியுமான்னு பார்க்கலாமா. இப்போ நான் ஏன் பிரிச்சேன்னு இப்போ சொல்லிட்டுமா. இப்போ நான் ஐம் டேக்கிங் t equal to x square 2x plus 3 எடுக்கிறேன். வாட் இஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் dt? 2x plus 2 dx. ஓகேவா அப்போ 2x plus 2 வந்துருச்சா. அப்போ டைரக்டா நம்ம அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும் உனக்கு, 1/2 integral of 1/root t dt. ஓகேவா இந்த டேர்ம் ஃபுல்லா என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், dt ஆயிடும். இப்போ dt அப்போ t நம்ம என்ன எடுத்தோம், x square 2x. அப்போ ரூட்ல இருக்கு, ரூட் ஆஃப் இருக்கு, அப்போ ரூட் ஆஃப் ரூட் t மேல எடுத்துட்டு போனா I1 integral 1 ரூட் t மேல எடுத்துட்டு போலாமா. 1/2 integral of t power minus 1/2 dt. ஓகேவா மைனஸ் 1/2 எப்படி எழுதுவீங்க, உனக்கு தெரியும். இன்டெக்ரல் ஆஃப் ஃபார்முலா எழுதுறேன். இன்டெக்ரல் ஆஃப் இங்கே எழுதுறேன், x பவர் n dxனா x பவர் n plus 1 by n plus 1 plus c. அப்போ இங்க எப்படி எழுதலாம், 1/2 t power minus 1/2 plus 1 minus 1/2 plus 1 plus c. அப்போ 1/2 t power 1/2 by 1/2. 1/2 will be cancelled. 1/2 எப்படி எழுதலாம், root t integral 1. root t எப்படி எழுதலாம், t உடைய வேல்யூ என்னது, x square. அப்போ root of x square plus 2x plus 3. ஓகேவா இப்போ integral 1 முடிச்சாச்சு. ஐயோ ஸ்டாப். integral 2 integral of 2 by root of 1/2 வெளியே இருக்கு, root of x square 2x plus 3 integral 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும் உனக்கு, 1/root of x square plus 2x plus 3 integral 2. இப்போ இப்படி 1 வந்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், by using completing square. ஓகேவா அப்போ completing squareல நம்ம என்ன எடுக்கலாம்னா 3 எப்படி பிரிக்கலாம், இங்க 2x இருக்கு. அப்போ x square 2x plus 3 எப்படி பிரிக்கலாம், 1 plus 2ன்னு பிரிக்கலாமா. 1 plus 2 பிரிச்சா x plus 1 whole square போடலாம். அப்போ நான் இதை எப்படி பிரிக்கிறேன்னா, x square plus 2x plus 3 எப்படி பிரிக்கிறேன்னா, x square plus 2x plus 1 plus 3. 1 plus 2 1 plus 2 னது 3.
அப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் 2x பிளஸ் ஒன் பிளஸ் 2√2 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எப்பவுமே வந்து இதுக்கு ஃபார்முலா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கணும். அப்போ நான் இந்த டேர்மை நான் மாத்திடுறேன் I2. பை யூசிங் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன், அந்த மெத்தட்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒன் இது எப்படி மாத்திரம் எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் √2 ஹோல் ஸ்கொயர் ரூட் டிஎக்ஸ் ஃபார்முலா இதோ இருக்கு பாரு. dx x square minus a square log of x plus root of x square minus a square plus c. அப்போ இது வந்து x, இது வந்து a. ஓகேவா? இப்போ புரியுதா நான் எப்படி கொண்டு வந்தேன்ட்டு? இந்த ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்கணும். 3 வந்து 1 plus 2ன்னு பிரிச்சுக்கிறேன். இது a plus b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் 2ab plus b ஸ்கொயர், a plus b ஹோல் ஸ்கொயர், x plus 1 ஹோல் ஸ்கொயர் plus √2 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாமா? அப்போ log of modulus x plus 1 root of x plus 1 whole square minus √2 whole square plus c. ஓகேவா? integral 2. இதை நான் திருப்பி நான் எப்படி எழுதுறேன்னா log of x plus 1 plus root of இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் நம்ம சார்ட் அவுட் பண்ணால் இந்த கொஸ்டின் 2x plus 3 வந்துடும் plus c. அப்போ இன்டெக்ரல் 1 plus இன்டெக்ரல் 2. இன்டெக்ரல் 1 வந்ததுன்னா என்ன வருது உனக்கு? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் plus 2x plus 3. இன்டெக்ரல் 2 என்ன வருது? log of x plus 1 plus root of x square plus 2x plus 3 plus c. Okay, that's all.